வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 4 திங்கட்கிழமை மே 18, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் விநாயகம் அவர்களின் மாமியார் பத்மா அவர்கள் மே 18 திங்கள் இன்று காலை இயற்கை எய்தினார். அன்னாரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மாணிக்க மாணவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம். நல்லூர் வட்டம் சமுதாயத்தை ஒருங்கிணைக்க முடிவு செய்துள்ளது. நல்லூர் வட்டத்தின் ஒருங்கிணைப்பு என்பது கூட்டம் கூடுவது அல்ல, ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு சேர்ந்து செயல்படுவது, சேர்ந்து வாழ்வது. அதற்கு பெரிதும் துணையாய் இருந்து வருவது இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணங்கள். நல்லூர் வட்டம் தமிழக அளவில் 100 துறைகளில் வலுவாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதற்கு முக்கிய காரணம் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணமே. அதை இப்போது நல்லூர் வட்டத்தின் மாணிக்க மாணவர்கள் தமிழகம் நெடுகிலும் செய்து வருகிறார்கள். முதலில் காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர்கள் ஜெயபிரதா, சுவாதி ஆகிய இருவரும் சென்னை மாணிக்க மாணவர் ஓவியசேனா மற்றும் ஹிவானி ஸ்ரீ ஆகியவருடன் இணைந்து சென்னையில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் செய்தனர். மாணிக்க மாணவர்கள் லட்சிய ஆசிரியர்களை சந்தித்தனர். இரண்டாவதாக நாகப்பட்டினம் மாணிக்க மாணவர்கள் வந்தித், சுஹாஷன் மற்றும் சாதனை மாணவர் துறை பொறுப்பாளர் விஷ்ணு, கலாம் ஜோதி மாணவர் பாபாஸ்ரீ ஆகியவர் சிவகங்கை மாவட்டத்தில் 2 குழுக்களாக பிரிந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் மேற்கொண்டனர் என்று சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். மூன்றாவதாக ஈரோடு மாணிக்க மாணவர்கள் ஸ்ருதி, அனுஷியா, பூபாலன், கோகுல் பிரசாத் ஆகியவர் சேலம் மாவட்டத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் மேற்கொண்டனர் என சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி தெரிவித்தார். நல்லூர் வட்டம் நாட்டிற்கு அவசியம் தேவை. இனி நான் உங்களுடன் இருப்பேன். காரைக்குடி கிரிக்கெட் பயிற்சியாளர் ராகவன். மே 16 அன்று நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் சிவகங்கை மாவட்டம் அரியக்குடியில் வாழ்ந்து வரும் கிரிக்கெட் பயிற்சியாளர் ராகவன் அவர்களது இல்லத்திற்கு சென்று உரையாடியதில் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் கண்டு வியந்து இனி நான் உங்களுடன் இருப்பேன் என்று உறுதியளித்ததோடு நல்லூர் வட்டத்தை மிக எளிதாக அறிமுகப்படுத்தி வரும் லட்சிய சமுதாயம் என் பொறுப்பு என்ற அட்டையை தனது பையில் எப்போதும் வைத்துக்கொண்டு தனக்கு அறிமுகமானவர்கள் அனைவரிடமும் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி பேசி வருவதாக அவரிடம் கிரிக்கெட் பயிற்சி பெற்று வரும் மாணிக்க மாணவர் விஷ்ணு கூறினார். நேற்று காலை நான் பயிற்சிக்கு சென்றிருந்த போது சிறப்பு பயிற்சி அளிக்க சென்னையில் இருந்து வந்திருந்த கிரிக்கெட் பயிற்சியாளர் சுதீஷ் அவர்களிடம் என் பொறுப்பு அட்டையை காண்பித்து நல்லூர் வட்டம் பற்றி அவர் விளக்கமளித்த விதம் கண்டு மிகவும் வியப்படைந்ததாக விஷ்ணு மேலும் தெரிவித்தார். கொத்தமங்கலம் கிராம வளர்ச்சிக்கு பொறுப்பேற்கும் மாணிக்க மாணவர்கள். சிவகங்கை மாவட்டம் கொத்தமங்கலம் அரசு பள்ளி மாணிக்க மாணவர்கள் மே மாதம் 1 முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்ற வைய தலைமைக்குள் முகாமில் ஏற்ற உறுதிமொழியினை தொடர்ந்து தமது கிராமத்தை வளர்ச்சி பெற்றதாக உருவாக்க வாரந்தோறும் சந்திப்பதென முடிவு செய்து ஞாயிற்றுக்கிழமை முதல் வார கூடுதலை தொடங்கினர். இவர்களை வழிநடத்த சிவகங்கை மாவட்ட மாணிக்க மாணவர்கள் மிதுன் மற்றும் முத்துக்கருப்பன் இருவரும் கொத்தமங்கலத்திற்கு வருகை தந்தனர். இதை வெற்றிகரமாக செயல்படுத்திட கிராம மக்களை ஒருங்கிணைத்து செயல்படுவது அவசியம் என்று அதனை பற்றி விளக்கினர். இந்த வார கூடுதலை ஒவ்வொரு வாரமும் முன்னெடுத்து நடத்துவதற்கான பொறுப்பை 9ஆம் வகுப்பு மாணிக்க மாணவர் தர்ஷன் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணிக்க மாணவர் கருப்பையா பொறுப்பேற்றனர் என்று மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் மனோஜ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான தருமபுரி மாவட்ட முகாம். நல்லூர் வட்டம் பாரம்பரிய விவசாயம் துறை தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு மாரியப்பன் அவர்களை சந்தித்து வெள்ளக்கல் பூவல் மடுவு இயற்கை விவசாயிகள் சங்க பயிற்சி மையத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் ஜூன் மாதம் 27, 28 ஆகிய 2 தினங்கள் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாக தருமபுரி மண்டல பொறுப்பாளர் வெங்கடாசலம் தெரிவித்தார். சேலம் மாவட்ட மாணிக்க மாணவர் சந்திப்பு.
மே 18 இன்று சேலம் மாவட்டத்தில் மாணிக்க மாணவர்களின் சந்திப்பு சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அம்மா இல்லத்தில் நடைபெற்றது. இதில் ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் பூபாலன் கலந்து கொண்டு வழி நடத்தினார். வருண் சக்தி, லோகித் வர்ஷன், விக்னேஷ்குமார், கனிஷ்கா, தர்ஷினி இவர்களோடு கலந்துரையாடல் நடைபெற்றது. குறிப்பாக மாணிக்க மாணவர்களுக்கான 5 அடிப்படை பண்புகள் 3+1 ஃபார்முலா விரிவாக ஆராயப்பட்டது. சந்திப்பிற்கு இடையில் மாணிக்க மாணவி கனிஷ்கா சிலம்பம் சுற்றி காண்பித்தார். மதிய உணவு 10 ரூபாய் சாப்பாட்டு கடையில் சுவை பார்க்கப்பட்டதாக பாக்கியலட்சுமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.